ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன ஜாப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழக அரசோட இந்து சமய அறநிலைத்துறையின் கீழ் செயல்படக்கூடிய ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயிலில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்திருக்கு. என்னென்ன ஜாப் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஜூனியர் அசிஸ்டன்ட் வேலையெல்லாம் வந்திருக்கு. ஸோ மொத்தம் 31 வேக்கண்ட் வந்திருக்கு. அந்த 31 வேக்கண்ட்டும் என்னென்ன, அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் பார்த்துட்டு வர நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தினம் வர கவர்மெண்ட் ஜாப் பற்றியும் கவர்மெண்ட் ஜாப்பில் வர அப்டேட்டை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, திருச்சிராப்பள்ளி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் மற்றும் அதன் உபகோயில்கள் கீழ் குறிப்பிட்ட காலி பணியிடங்களுக்கு இந்து மதத்தைச் சேர்ந்த, ஸோ இது ஒரு கண்டிஷன், அவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஏஜ் 18லேருந்து 45 வயசுக்குள்ளே இருக்கணும். தேர்வு கிடையாது, நேர்காணல் மூலம் மட்டும்தான் தேர்வு பண்ணுறாங்க. நேர்காணல் மூலம் தேர்வு செய்து இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டு கீழ்கண்ட நிபந்தனைக்கு உட்பட்டு பணி நியமனம் செய்ய 25/11/2025 மாலை 5 மணிக்குள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்து மதத்தை சேர்ந்தவங்களாக இருக்கணும். ஏஜ் 18லேருந்து 45க்குள்ளே இருக்கணும். லாஸ்ட் டேட் பார்த்தோன்னா 25/11/2025. ஸோ நேர்காணல் தான், எக்ஸாம் கிடையாது. என்னென்ன போஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு. இதுக்கு சேலரி 18,500லேருந்து 58,600. இதுக்கு சேலரி நமக்கு 25,000 to 26,000 அலோன்ஸ் எல்லாமே சேர்த்து. இதுக்கு மொத்தம் 10 வேக்கண்ட் வந்திருக்கு. குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான கல்வி தகுதி பெற்றிருக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. ஸோ இது நம்ம அப்ளை பண்ணலாம் எல்லா பேரும். குர்கா, இதுக்கு சேலரி 15,900லேருந்து 50,400. இதுக்கும் சேலரி 25,000 முட்டி வரும். வேக்கண்ட் 2. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அப்போ இதுவும் எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம். மூணாவது பார்த்தோம்னா திருவழகு, இதுக்கு 15,900லேருந்து 50,400. இதுக்கு வேக்கண்ட் 4 வந்திருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம். அடுத்து கால்நடை பராமரிப்பாளர், இதுக்கு சேலரி 15,900லேருந்து 50,400. வேக்கண்ட் 2 வந்திருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும். ஸோ இதுவும் எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம். அடுத்து பெரிய சன்னதி உடல், இதுக்கு சேலரி 18,500லேருந்து 58,600 சொல்கிறாங்க. இது தமிழ் படிக்க மற்றும் எழுத தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளிகளிலிருந்து இது தொடர்பான துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு ஸ்பெஷல் கோர்ஸு. ஸோ இது முடிச்சிருந்தா தான் நமக்கு இந்த ஜாப்பு. ஸோ இது மேக்ஸிமம் யாராவது முடிச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில். இது எல்லா பேரும் அப்ளை பண்ண முடியாது. இது ஸ்பெஷல் கிளாஸ், அந்த கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அடுத்து பெரிய சன்னதி வீரவண்டி, இது ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தோம்னா ஒரு வேக்கண்ட்டு. சேலரி 18,500லேருந்து 58,600. இதுவும் ஒரு ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அப்போனா தான் அதுக்கு இதுக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். யாதொரு சமய நிறுவனங்கள் அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த இசைப்பள்ளியில் இதிலிருந்து தொடர்பான ஒரு துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். சரிங்களா, இதுக்கும் அந்த ஸ்பெஷல் கோர்ஸு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும். அதுக்கப்புறம் பெரிய சன்னதி சேமக்கலம் மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் 18,500லேருந்து 58,500. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அந்த இசைப்பள்ளியில் ஸ்பெஷல் கோர்ஸ் முடித்து சான்றிதழ் வாங்கியிருக்கணும். அடுத்து தாயார் சன்னதி வீரவண்டி மற்றும் இதர வாத்தியங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கும் 18,500லேருந்து 58,600. இதுக்கும் பார்த்தோம்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸ்பெஷல் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இப்போ 8 வேக்கண்ட் பார்த்துருக்கோம். 8ல் பார்த்தோம்னா 4 பார்த்தோம்னா பொதுவாக இருக்க எல்லா பேரும் அப்ளை பண்ணியிருக்கலாம். 4 பார்த்தோம்னா ஸ்பெஷல் கோர்ஸு, அவங்க முடித்தவங்க தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அடுத்து உதவி யானை பாகன், இதில் சேலரி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா 11,600லேருந்து 36,800. 2 வேக்கண்ட் வந்திருக்கு. இது தமிழ் மற்றும் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும். யானைக்கு பயிற்சி அளிப்பது, கட்டுப்படுத்தி வழிநடத்தும் திறனுடன் யானைக்கு கட்டளையிட்டு கட்டுப்பதற்கான மொழியை பேசும் திறன் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அடுத்து சலவையர், இதுக்கு சேலரி 11,600லேருந்து 36,600. இது தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம். அடுத்து கூட்டுபவர் 10,000லேருந்து 31,500. வேக்கன்சி 1 வந்திருக்கு. தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து கூட்டுபவர் இதெல்லாம் உபகோயில், அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கோயில்கள். கூட்டுபவரே பார்த்தோம்னா 1 2 3 4 மொத்தம் வேக்கண்ட் எவ்வளோ வந்திருக்குன்னா 1 4 6 7 வேக்கண்ட் வந்திருக்கு. கூட்டுபவருக்கு சேலரி 10,000லேருந்து 31,500. எல்லா பேத்துக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். இதுக்கு ஸ்பெஷல் கோர்ஸ்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு யாராவது எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாராவது இப்போ குரூப் 4 முடிச்சுட்டு நமக்கு வராமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இளநிலை உதவியாளர் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். 10 வேக்கன்சி இருக்குது. நமக்கு நேர்காணல் மூலம் தான். கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லா பேரும் அப்ளை பண்ணலாம். வேறு இதுக்கு அப்ளிகேஷன் பார்த்தோம்னா வேறு என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா,
நம்ம வந்து அப்ளிகேஷன் எல்லாத்தையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி சர்டிஃபிகேட்டில் வச்சு ஃபில் பண்ணி இந்த அட்ரஸுக்கு தான் அனுப்பணும். இணைய ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோயில் ஸ்ரீரங்கம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம். இந்த தான் விண்ணப்ப படிவம் மற்றும் இதர விவரங்கள் வந்து பார்த்தோம்னா இந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம டெலிகிராம் குரூப்லேயும் கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் வேணும்னா அதில் போய் பார்த்துக்கோங்க, இல்லை இந்த வெப்சைட்டில் கூட நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இதுதான் வந்து பார்த்தோம்னா அந்த அப்ளிகேஷனு. இதில் வந்து நம்ம என்ன போஸ்டிங் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிடணும். வரிசை எண் 1ஆ 2ஆ 3ஆ. இப்போ 1 இளநிலை உதவியாளர் அந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கணும். நம்ம ஃபோட்டோ மித்த டீட்டெயில்ஸ்லாம் பேசிக்காக தான் இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இங்கே நாள் போட்டுட்டு இங்கே நம்ம கையெழுத்து போட்டுட்டு போஸ்டல் மூலமாக அனுப்பணும். நீங்கள் வந்து பார்த்தோம்னா என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துக்க, முன்னனுபவம் சான்று இருக்கா, இதர சான்றுகள், அதுக்கப்புறம் நன்னடத்தை சான்று, உடற்தகுதி சான்று, ஆதார் அட்டை, இதெல்லாம் வந்து பார்த்துக்கோங்க. இதெல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து அனுப்பிச்சிருங்க. நன்னடத்தை சான்று வந்து ஏ அல்லது கிரேடு பி அலுவலரிடம் பெறப்பட வேண்டும்னு சொல்கிறாங்க. பச்சை இங்கில் கையெழுத்து போடக்கூடிய அரசு அலுவலராக இருக்கணும். அவர் வந்து கிரேடு ஏ அல்லது கிரேடு பி அலுவலராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து இது சம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை வந்து ஒரு தடவை பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு. இதெல்லாம் நமக்கு பேசிக்காக தான் இருக்கும். தமிழ் படிக்க தெரிஞ்சிருக்கணும், இந்து மதத்தை சேர்ந்தவனாக இருக்கணும், 18 to 45 வயசுக்குள்ளே இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பதவி உயர்வு, பணி ஓய்வு விவரங்கள் வந்து பார்த்தோம்னா அது நிர்வாக காரணங்களுக்கு மாறுபட்டதுன்னு சொல்கிறாங்க. இதில் நம்ம என்னென்ன சொல்லிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு பணியிடத்திற்கும் தனித்தனியே விண்ணப்பிக்க வேண்டும்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு வேணும்னா அது தனி அப்ளிகேஷன் போடணும், கூட்டுபவருக்கு வேணும்னா அதுக்கு தனி அப்ளிகேஷன் போடணும்னு சொல்லிட்டாங்க. இணைக்கப்படும் சான்றிதழில் அரசு பதிவு பெற்ற அலுவலரிடம் சான்றொப்பம் அட்டஸ்டடு ஜெராக்ஸ் காப்பி ஒன்லி அனுப்பப்படும். ஸோ நீங்கள் இப்போ 10th சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட்டு எல்லாம் வைக்கிறீங்கன்னா எல்லா இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அரசு அலுவலர்கிட்ட க்ரீன் இங்கில் கையெழுத்து வாங்கி தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது முக்கியம். சரிங்களா? இது ரெண்டுமே முக்கியம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இதில் சும்மா பேசிக்காக தான் இருக்கும். இந்த லாஸ்ட் டேட் வந்து 25/11/2025 மாலை 5 மணிக்குள்ள அனுப்பணும்னு சொல்கிறாங்க. நம்ம மேலே எந்த காவல் நிலைய குற்ற நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. வழங்கப்படும் சான்றுகள் அனைத்தும் சம்பந்தப்பட்ட துறையில் உண்மைத்தன்மை குறித்து அறியப்படும் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை. அடுத்து வந்து பார்த்தோம்னா இதுதான் அட்ரஸ், இதுதான் நம்ம அனுப்பணும். நம்ம வந்து அந்த போஸ்டல் கவரில் நம்ம சர்டிஃபிகேட்டில் வச்சு அனுப்புகிறப்ப வரிசை எண் மற்றும் என்ன பணியிடன்னு சொல்லி தெளிவாக போட்டு இந்த அட்ரஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த அட்ரஸுக்கு கவர் அனுப்பணும். அதோடு சேர்த்து நீங்கள் 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டு ஒரு போஸ்டல் கவர் ப்ளஸ் அதோட ஏடி கார்டு, போஸ்டல் கவரில் 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டணும். ஏடி கார்டில் உங்கள் அட்ரஸ் போட்டு இந்த 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 கவருக்குள்ளே வந்து நம்ம அனுப்புகிற கவருக்குள்ளே நம்ம சர்டிஃபிகேட் வைக்கிற கவருக்குள்ளே சேர்த்து அனுப்பணும். இது ரொம்ப முக்கியம். சரிங்களா? 25 ரூபா ஸ்டாம்ப் போட்டு போஸ்டல் கார்டு ப்ளஸ் ஏடி கார்டு அட்ரஸ் போட்டு அனுப்பணும். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் காலக்கெடுவிற்கு பின்னர் வரப்படும் விண்ணப்பங்கள் வந்து பார்த்தோன்னா ஏற்றுக்கொள்ளப்படாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் விண்ணப்ப படிவத்தின் இதெல்லாம் சும்மா ஈஸி தான், அப்படியே சேம் இது தான் கொடுத்துருப்பாங்க. இதில் வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி மட்டும் பார்த்துக்கலாம். விண்ணப்ப படிவத்தில் விவரங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு இருக்க வேண்டும். கேட்கப்பட்ட சான்றுகள் இணைக்கப்படாமல் பெறப்படும் விண்ணப்பங்கள் ஆரம்ப நிலையில் நிராகரிக்கப்படும். நீதிமன்ற தண்டனை பெற்றவர்கள், குற்ற நடவடிக்கைகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து பார்த்தோம்னா விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட உபகோயில்களில் வந்து பணியாற்ற இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை. ஸோ இது மட்டும்தான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லா பேரும் அப்ளை பண்ணுங்கள். அனைவரும் எலிஜிபிள் தான். கண்டிப்பாக ஜூனியர் அசிஸ்டன்ட் ஜாப்க்கு வந்து எல்லா பேரும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது எலிஜிபிள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ண சொல்லுங்கள். வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.